இந்த ஒரு முக்கியமான விஷயத்த யாராவது கவனிச்சிங்களா? ஏன்னா, நாகுவோட பேச்சும் சரி, விஜயோட பேச்சும் சரி, நம்மள உண்மையிலேயே அதிர செஞ்சிருக்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்டின்னா, ரொம்பவே அந்த ஒரு விஷயம் என்ன அப்டிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கியிருக்கும். அப்படி என்ன விஷயங்கள் நாகுவும், விஜயும் பேசிட்டாங்க அப்டின்னா, அதாவது வெண்பாவுக்கும் மல்லிக்குமான இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது, இனி கொஞ்சம் மெல்ல மெல்ல உடையுமோ அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விகள் எழத்தான் செய்யுது. ஏன்னா, இதில விஜயோட பேச்சும் சரி, அவங்களோட நடவடிக்கையும் சரி, இதில நாகு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெண்பாவுக்கு எதிரா முடியும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க ஏற்காடு வந்திருக்காங்க. இப்போ வந்த இடத்துல வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல எல்லாமே நாகு என்ன பண்றாங்கன்னா, மல்லி விஜய தனியாவே இருக்கணும். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அண்ணியா பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்துல வெண்பாவ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே ஒரு கட்டத்துல அந்த கேக் ஊட்டக்கூடிய விஷயத்துல கூட மல்லிக்கு ஊட்டுவாங்க. அப்ப வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பாவுக்கு ஊட்டவே மாட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா தான் வெண்பாவுக்கு விஜய் ஊட்டுறாரு. அப்ப அந்த விஷயத்துல விஜயுமே முழுக்க முழுக்க மல்லி மல்லி அப்படின்னு மல்லி மேல சொக்கி போற மாரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. இன்னொரு பக்கம் அந்த வெளியில அந்த பூங்கொத்து, கிஃப்ட் எல்லாமே குடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல கூட யார் குடுப்பான்னா, மல்லி விஜய்க்கு இவங்க யார் நாகு குடுக்குறாங்க. அதன் பிறகு விஜய், மல்லி அவங்கட்ட பேசிட்டு அப்படியே வெண்பாவ கண்டுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பா தான் தானாவே நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் நுட்பமா கவனிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, அதாவது இப்ப நாகு பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வெண்பாவுக்கும், மல்லிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ உருவாக்கும் அப்படிங்கிற மாரி தான் தெரிய வருது. இதுக்கு இடையில தான் விஜயும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வெண்பாவ கொஞ்சம் அவங்கட்ட இருந்து தள்ளி வைக்க போதோ அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க போதோ அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னா, மல்லிகிட்ட சொல்றாரு, "தம்பி பாப்பா வேணும், வெண்பாவ கூட விளையாடுறதுக்கு" அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் இனி எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல மல்லி கர்ப்பமாவாங்க. அதன் மூலம் குழந்தை பிறக்கும். அதன் மூலமா வெண்பாவ கண்டுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம், யூகம் தான் நமக்கு உருவாக தோணுது. இது என்னுடைய கருத்து தான். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இனி இந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிற மாரி தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.